ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஆதி சமையல். எண்ணெயிலேருந்து நெய் எடுக்க போகிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ நல்ல மணலாக இருக்குது பாருங்கள். ஆவின் பட்டர் தான் நான் வந்து ஒரு 500 கிராம் நான் எடுத்திருக்கேன். நல்ல கனமான பாத்திரமாக நம்ம வந்து இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இந்த பட்டர் நான் வந்து ஃப்ரீசர்லேருந்து நான் எடுத்திருக்கேன். எடுத்து நான் இப்போது அந்த பாத்திரத்தில் நான் இப்போ விட்டுருக்கேன். இது வந்து உருகி வர வரைக்கும் நான் வந்து ஃப்ளேமை வந்து ஹையில் தான் நான் வைப்பேன். இது 2-3 மினிட்ஸ் ஆகும் உருகி வர்றதுக்கு. ஸோ ஃப்ளேம் வந்து உருகி வர வரைக்கும் நீங்கள் ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், அது உருகி வருது. உங்களுக்கு அந்த பபிள் சவுண்டும் உங்களுக்கு கேட்கும். உருகிட்டா இல்லையான்னு ஒரு கரண்டி வச்சு நீங்கள் பாருங்கள். இப்போ மேலே வந்து நமக்கு இந்த நுரையா தட்டி வர்றதுனால அது வந்து நம்ம உருகிட்டா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், நல்லாவே உருகிட்டு. ஸோ எந்த ஒரு அந்த இதுவும் இல்லையா, கெட்டியான அந்த வெண்ணெய்லாம் இப்போது உருகியாச்சு. நான் ஜஸ்ட் அந்த வந்து கொஞ்சம் சாலிடாக இருக்கிறது இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் கரண்டி யூஸ் பண்ணுறேன். மற்றபடி நம்ம கரண்டி போட்டு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இது ரொம்ப ஈஸி இது. ஸோ எல்லாம் உருகி வந்ததுக்கப்புறம் நான் வந்து சிம்மில் வச்சுருவேன் நான். ஏன்னா டக்குன்னு உங்களுக்கு தீஞ்சிரும். அது கரையிற வரைக்கும் நான் வந்து ஹையில் வச்சுட்டு டக்குன்னு அப்புறம் சிம்மில் வச்சு இந்த மாதிரி நான் காய்ச்சி எடுத்தோம்னா நமக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து நெய் வந்துடும். மேலே உங்களுக்கு இந்த க்ரீமியாக இருக்குது பார்த்திங்களா, இந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து இப்போ பாருங்கள், சிம்மில் தான் நான் வச்சிடுறேன். க்ரீமி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா உருகி வந்துடணும். இப்போ கலர் பாருங்கள், கலர் வந்து உங்களுக்கு எல்லோயிஷாக இருக்குது இல்லையா, இந்த கலர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிட்டு நல்லெண்ணெய் கலர் உங்களுக்கு வரும். அது உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். ஆனால் நிறைய பேர் வந்து இதை சிம்மிலேயே வச்சு தான் வந்து உருக்குவாங்க. பட் எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நான் கரெக்டாக அந்த ஸ்டேஜில் நான் வச்சுட்டேன். நீங்கள் வந்து அந்த கெட்டித்தன்மை ஃபுல்லாக உருகிடுதுன்னா நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நான் இந்த ஓரத்தில் இருக்கிற அந்த இதெல்லாம் நான் வந்து எடுத்து விடுறேன். நான் அந்த பட்டராக இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே நல்லா கரையணும். இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும், அந்த நெய்யினுடைய டேஸ்ட் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ ஃபுல்லாகவே இப்போ அந்த கரண்டிலையும் ஒட்டி இருக்கிறத நான் அதிலே விட்டு நான் எடுத்துடுறேன். இப்போ இன்னும் அந்த இதுவாக இருக்குது பாருங்கள், அந்த பட்டர்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ ஆவின் வெண்ணன்றதுனால அந்த உங்களுக்கு நிறையா அந்த பட்டர் உங்களுக்கு நல்லா இதுவாக இருக்கும். ஸோ அது வந்து நல்லா கொஞ்சம் கரையிறதுக்கு நம்ம இதை எடுத்து விட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக கரையிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் நேரம்தான். அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக நுர தட்டி மேலுக்கு வரும்போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம்.
உங்களுக்கு எந்த ஸ்டேஜுன்னு தெரியறதுக்காக நான் இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து காய்ச்சறது ஃபுல்லாகவே நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி நுர தட்டி வரும். இப்போ நான் அந்த ஓரமாக இருக்கிற அந்த க்ரீம்லாம் பாருங்கள், அந்த மாதிரி க்ரீமியாக இல்லை, எல்லாமே ஓரளவுக்கு உருகிடுது. இப்போ பாருங்கள், நல்லா நுர தட்டி வருது. எனக்கு எப்போவுமே கொஞ்சம் அடிப்பகுதி கொஞ்சம் காய்ச்சலாக இருந்ததுன்னா அது தீச்சலாக இருக்கும் பார்த்திங்களா, அது அந்த கரண்டியில் தெரியுது பாருங்கள். அது வந்திருக்கா அப்படின்னா இன்னுமே டேஸ்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. ஸோ அதனால் அந்த ஸ்டேஜ் வருதான்னு நான் பார்ப்பேன். அடியில் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த தீஞ்ச பகுதி உங்களுக்கு தெரியும். ஸோ அதை எடுத்து நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அந்த அடிப்பகுதியை வந்து வேறு எதுக்காவது சப்பாத்தி பிசைகிறதோ இல்லை சாதம் கூட பிசைஞ்சு நம்ம வந்து சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதை வந்து வேஸ்ட் பண்ணணும்னு இல்லை. இப்போ ஃபுல்லாகவே வந்து நுர தட்டி வருது பாருங்கள், நல்லெண்ணெய் கலரில் உங்களுக்கு மாறி இருக்கும். இப்போ வந்து நெய் ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். இப்போ இங்கே பாருங்கள், அந்த தீஞ்ச பகுதி லைட்டாக உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அதான் நான் உங்களுக்கு கரண்டியில் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. உங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணால் கூட தள்ளி பார்த்தீங்கன்னா அது கொதிக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த சூடு கொஞ்சம் லைட்டாக கொதிநிலை இருக்கும். உங்களுக்கு பாத்திரம் உங்களுக்கு கனமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ஆறின பிறகு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும் ஆறத்துக்கு. கண்டிப்பாக வந்து அதுக்குள்ளார நீங்கள் வந்து கை வச்சிடாதீங்க, இது கண்டிப்பாக சுடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இதெல்லாம் தள்ளி பார்த்தா கூட கொஞ்சமாக கொதிக்கிற இது தெரியுது பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நெய் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட கொதிக்கிறது, ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் இப்போ கொதிக்கிறது பார்த்தீங்களா, இதை தான் நான் சொன்னேன் நான். ஸோ உங்களுக்கு இப்போ நல்லா நெய் ரெடி ஆகிடுது, நல்லா ஆறி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நல்லெண்ணெய் கலரில் இருக்குது. அடியில் கூட கொஞ்சம் பாருங்கள், அந்த தீஞ்ச பகுதி தெரியுது. அதை தான் உங்களுக்கு நான் வந்து க்ளோஸ்அப்பில் நான் காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கெட்டித்தன்மை வந்திருக்கும். ஒரு 24 hours நீங்கள் வந்து டைம் கொடுக்கணும். அந்த கெட்டித்தன்மை உங்களுக்கு வந்து அந்த மணலாக இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு மாறிடும். பாருங்கள், இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட் போடுங்க.